ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு விசை தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாக கேட்டார், மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்கள் வரை நமக்கு இது தெரிகிறது. அப்பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அப்பொழுது இயேசு மிகவும் சந்தோஷப்பட்டு 17ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சந்தோஷத்தோடு அவர் சொன்னார். 19ஆம் வசனத்திலே தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, திறவுகோல்கள், சாவிகள், கீஸ் என்று ஆண்டவர் பன்மையிலே சொல்லுகிறார். ஒரு திறவுகோல் அல்ல, பல திறவுகோல்கள், பல சாவிகளை தேவன் நமக்கு தருகிறாராம். பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல்கள். பரலோக ராஜ்யம், ஒரு ராஜ்யம் என்றால் பல தேசங்களே ஆளுகை செய்கிற ஒரு ராஜா அதற்கு இருப்பார் அல்லவா? நம்முடைய தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். அது நித்திய ராஜ்யம், அது உன்னதமான ராஜ்யம், அது தேவன் ஆளுகை செய்கிற ராஜ்யம். அதற்கு நமக்கு பிரவேசிப்பதற்காக தேவன் நமக்கு சாவிகளை கொடுக்கிறார், திறவுகோல்களை அவர் கொடுக்கிறார். அதிலே நுழைவதற்கு அனுமதிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதிலே அந்த சாவிகள் எப்படிப்பட்டவைகள் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 16ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்திலே இயேசு கேட்கும் பொழுது, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? பேதுருடைய பதில்தான் அவரை பிரமிக்க வைத்தது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவை அவன் புகழ்ந்தான், இயேசுவை அவன் மேன்மைப்படுத்தினான், உயர்த்தி பேசினான். அது ஆராதனையின் திறவுகோல். பிரியமானவர்களே, தேவனை ஆராதித்தான். கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற திறவுகோல்தான் ஆராதனை. அவருடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு திறவுகோல்தான் ஆராதனையாயிருக்கிறது. அவருடைய ஆளுகை செய்கிற அந்த அறைக்குள்ளே, அவருடைய த்ரோன் ரூம்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே பல பலவீனங்களோடு, பல பிரச்சனைகளோடு, துக்கங்களோடு, வியாதிகளோடு நாம் நிற்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அந்த திறவுகோலை நாம் பயன்படுத்தும் பொழுது, இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், இந்த நோய்கள் நம்மை விட்டு விலகிவிடும். ஏனென்றால் தேவனுடைய அறைக்குள்ளே இவைகள் நுழையவே முடியாது, சத்துருடைய கிரியைகள் நுழையவே முடியாது. இந்த ஆராதனை என்ற திறவுகோலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆராதனை என்ற திறவுகோல் மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னொரு திறவுகோலை நமக்கு கொடுக்கிறார். அது வெளிப்பாட்டின் திறவுகோல். பேதுரு அந்த பதிலை சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது, என் சபையை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, இயேசுவை குறித்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வது பரலோக ராஜ்யத்தின் இன்னொரு திறவுகோலாக இருக்கிறது. ஆம், என கருமையானவர்களே, நமக்கு வெளிப்பாடுகள் அவசியம். யாராலும் இயேசுவை முழுமையாய் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் நாம் அவரை குறித்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை அது உறுதிப்படுத்தும். மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலைகளிலே அவர்கள் காணப்படும் பொழுது இயேசுவை எப்படி வெளிப்படுத்துவது,
இயேசு யார் என்று நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது. அதற்காக தான் நாம் அவரை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, லூக்கா 8:10 இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திறவுகோல். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு அதிகாரத்தின் திறவுகோலையும் கூட அவர் கொடுக்கிறார். எனவேதான் 19ஆம் வசனத்திலே, மத்தேயு 16:19 சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீங்கள் இந்த பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அந்த நாட்களிலே ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவன்தான் அதிகாரி என்று எடுத்து சொல்வதற்காக கட்டையிலே, மரத்திலே ஒரு பெரிய சாவியை செய்து அவன் தோளின் மேல் வைப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அது அடையாளமாய் இருந்தது, இவன் அதிகாரம் பெற்றவன். உங்கள் தோளிலே, நம்முடைய தோள்களிலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது, நமக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் கட்டுகிறது, அது கட்டப்படுகிறது. பிசாசின் வல்லமைகளை கட்டும் பொழுது, வியாதிகளை கட்டும் பொழுது அது கட்டப்படுகிறது. அதே சமயத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகங்களை, செழிப்புகளை நாம் கட்டவிழ்த்து விடும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையையும் மற்றவருடைய வாழ்க்கையும் நிரப்பி ஆசீர்வதிக்க கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையின் விதியின் திறவுகோலை பிசாசு எடுத்து கொண்டான். ஆனால் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பொழுதோ சாத்தானின் இடத்திலிருந்து அந்த அதிகார திறவுகோலை தேவன் மறுபடியுமாக அவர் எடுத்து கொண்டார், அவர் பிடுங்கி கொண்டார். அந்த திறவுகோலை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதய கதவுகளை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது இயேசு நமக்குள்ளே வருகிறார். அந்த திறவுகோல்கள் நமக்குள்ளே வருகிறது. வர்ஷிப், ஆராதனை என்ற திறவுகோல், வெளிப்பாடு என்ற திறவுகோல், அதிகாரம் என்ற திறவுகோல். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நம்முடைய இருதய திறவுகோலை வைத்து நாம் திறக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வருகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எவ்வளவு உன்னதமான தேவன், எவ்வளவு பெரியவர் அப்பா. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு நீர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஆராதனையின் திறவுகோலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம், உம்மை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை குறித்த வெளிப்பாட்டின் திறவுகோல்களை எங்களுக்கு தருவதற்காக நன்றி தகப்பனே. நீர் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு அதிசயமானவர். உம்மை குறித்து எவ்வளோ வெளிப்பாடுகளை நீர் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீரப்பா. அந்த திறவுகோல்களை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி தகப்பனே. அந்த வெளிப்பாட்டின் மேல் நீர் உம்முடைய சபையை கட்டி பாதாளத்தின் வாசல் பிரவேசிக்காததன் மேல் என்று எங்களுக்கு வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அதே போல எங்களுக்கு அதிகாரத்தின் திறவுகோலை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் பூமியிலே கட்டுவது கட்டப்படுகிறது, நாங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, இருதயத்துக்குள்ளே வாரும் என்று தங்களுடைய இதய கதவுகளை திறக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி தகப்பனே. அவர்களுக்குள்ளே நீர் பிரவேசித்து உம்முடைய திறவுகோல்களை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன் ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.